இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 33 அதிகாரம் 13 வசனம், 14 வசனம், 15 வசனம், 16 வசனம். ஆமென். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ஆமென். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரராகிய நம்மை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆகையால் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் அக்கிரமங்களையும் யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணாதிருப்பீர்களாக. நாம் குகைக்குள் இருந்தாலும் கர்த்தர் உற்று பார்த்து நம்முடைய செய்கைகளை பரத்திலே எழுதி வைத்திருப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வாசமாயிருக்கிற அவருடைய ஸ்தானத்தில் இருந்து பூமியில் குடியிருக்கிற யாவர் மேலும் கர்த்தர் அவருடைய கண்களால் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆகையால் நாம் யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணாமல் இருப்பீர்களாக. தவறுகளை செய்யாமல் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க கடவோம். ஆமென். அதையும் மீறி நாம் தப்பிதங்களை செய்தால் கர்த்தருடைய பார்வையில் அருவருக்கப்பட்டு சடுதியில் பூமியில் இராமல் நம்முடைய ஜீவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டு நம்முடைய ஆத்துமா மிகுந்த வேதனைப்படும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் தேவன் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் உண்டு பண்ணி அவர் நம்முடைய செய்கைகள் எல்லாம் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு நாம் பரிசுத்தமாய் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அவன் பெரிய சேனைகளோடு கூட இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தால், நீதியின் பாதையிலே நடக்க தவறினால், அவன் கர்த்தருடைய பார்வையில் மன்னிக்கப்பட மாட்டான். ஆமென். அவனுடைய தப்பான எண்ணங்களை மனதில் கொண்டு நாம் மிகுந்த செல்வத்தோடு இருக்கிறோம், நாம் மிகுந்த செல்வந்தனாய் இருக்கிறபடியால் நம்முடைய பலம் அதிகமாய் இருக்கிறது என்று நினைத்து ஒருவன் மேலும் மேலும் பாவங்கள் செய்தால் அவன் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் தப்பவிட மாட்டேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். ஆகையால் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும்